கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே கீழ்ப்படுகிற அடிமைகள் என்கிற தலைப்பிலே அதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கீழ்ப்படுகிற அடிமைகள். கீழ்ப்படுகிற அடிமைகள் என்றால் நாம் எதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான நீதிக்கானாலும் எதற்கு உங்களை கீழ்ப்படியும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். மரணத்திற்கு ஏதுவான பாவம். மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்றால், பாவம் மரணத்திற்கு ஏதுவானது. மரணம் என்று சொல்வது உடனே சரீர சம்பந்தமான மரணம் என்று அல்ல. மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்து, அதாவது ஜீவனை விட்டு பிரிந்து மரணத்திലേക്ക് போகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தொடர்பு அற்று போகிறதை தான் இங்கு சொல்லுகிறது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி ஆதாமுக்குள்ளே போன பொழுது அவன் ஜீவ ஆத்மாவா இருந்தான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எப்பொழுது அவன் தேவனை விட்டு பிரிந்தானோ அப்பொழுதே அவனுக்குள் மரணம் கடந்து வந்தது. மரணம் கடந்து வந்தது என்று நாம் சொன்னாலும் உடனே அவன் உலக பிரகாரமாக சரீரத்தின்படி அவன் மரிக்கவில்லை. ஆனால் அவன் மரித்து போனான். தேவனை விட்டு தேவனோடு உள்ள உறவில் இருந்து அவன் மரித்து போனான். அவனிலிருந்து ஜீவன் எடுக்கப்பட்டு அவனுக்குள்ளாக மரணம் கடந்து வந்தது. இதற்கு காரணம் பாவம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் இருந்ததின் காரணமாகத்தான் பாவத்தின் மூலமாய் மரணம் அவனுக்குள்ளாக தேவனை விட்டு பிரிகிற நிலைமை அவனுக்கு கடந்து வந்தது. ஜீவன் அவனை விட்டு போய் மரணம் கடந்து வந்தது. ஆனாலும் ஆதாம் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு உங்களை கீழ்ப்படியும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அப்பொழுது நாம் நம்மை எதற்கு நம்முடைய அவயங்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, எதற்கு கீழ்ப்படியும்படியாக நம்முடைய அவயங்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கே நாம் கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாவத்திற்கு, அதாவது மரணத்திற்கு எதுவான பாவத்திற்கு காரணமாய் பாவத்தை செய்வதற்கு தேவன் சொல்லுகிற கட்டளைகளை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய பாதையில், தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவின் பாதையில் நடவாமல், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல், அவருடைய ஆவியின்படி நடவாமல் நம்முடைய அவயங்களை நாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தால் நாம் மரணத்திலேக்கு தேவனை விட்டு பிரிந்து சென்று விடுவோம். சொல்ல போனால், நம் கண்களை பாவ இச்சைக்கு ஒப்பு கொடுத்தால் தேவனை விட்டு நாம் பிரிந்து விட்டோம். கண்களை நாம் தேவனுடைய காரியங்களை பார்க்கும்படியாகவும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நம் கண்களை உபயோகப்படுத்தாமல் இச்சையான காரியங்களை பார்ப்பதற்காகவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பார்க்கும்படியாகவும் நாம் ஒப்புக் கொடுப்போமானால் அது தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. நம்ம அவயமாகிய கைகளையும் கால்களையும் எப்பொழுதுமே பாவ காரியங்களை செய்யும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நாம் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறோம். அது மரணத்திலேக்கு, தேவனை விட்டு பிரிந்து மரணத்திலேக்கு நம்மை கொண்டு போய்விடுகிறது. அல்லேலூயா. இதற்கு தேவனுடைய உதவியை நாடி நம்முடைய அவயங்களை ஜீவனுக்கு ஏதுவாக என்றால் தேவனோடு இணையும்படியாக
நம்முடைய மனதையும் நம்முடைய கைகளையும் நம்முடைய அவயங்கள் எல்லாவற்றையும் ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்ம அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, சரண்டர், நான் உமக்கு அடிமை, நீர் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்பேன் என்று அதை செய்யும்படியாக ஒரு அடிமை எப்படி ஒரு எஜமானுக்கு அடிமை என்ன சொன்னாலும் கேட்பேன் என்று அந்த அடிமை எஜமானுக்கு அடிமையாகவே தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான். எந்த வேலையை செய்ய சொன்னாலும் எஜமான் அடிமையை பார்த்து இந்த இடத்திற்கு போ என்றால் உடனே அவன் போவான். இதை வாங்கி வா என்றால் உடனே வாங்கி வருவான். என்ன வேலையை எஜமான் கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யும்படியாக அவன் தன்னை கீழ்ப்படியும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான். அதுபோலதான் பரலோகத்தின் தகப்பனாகிய தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது, நம்முடைய அவயங்களை, நம்முடைய கண்களை, நம்முடைய உதடை, நம்முடைய வாயை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய கைகளை, கால்களை, நம்முடைய மனதை அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்யும்படியாக அதை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தேவனோடு இணைகிறோம், ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறோம். அதே சமயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய ஆவிக்கு கட்டுப்படாமல், மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து நம்முடைய அவயங்களை உலகபடியான வாழ்க்கையிலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்திலே இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இருளின் அதிகாரத்திற்கு அடிமைகளாய் இருந்தால், அதாவது பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்தால், அடிமைகளாய் நம்மை ஒப்பு கொடுத்தால் நாம் அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ நித்திய ஜீவன். ஆகவே பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். நாம் பாவத்திற்கு கீழ்ப்படிந்தால் அதனுடைய சம்பளமாகிய மரணம், நித்திய மரணத்திலேக்கு சென்று விடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை வருமோ, அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டு, கிருபையினால் நமக்கு கிடைக்கிற தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்பட்டு நாம் நம்முடைய அவயங்களை ஒப்புக் கொடுப்போமானால் நித்திய ஜீவனை கண்டடைவோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கே நாம் கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய அவயங்களை, ஆவி, ஆத்தும, சரீரத்தை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவ ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதன் மூலமாய் நாம் நித்திய ஜீவனை கண்டடைவோம். தேவனோடு இணைந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா.